நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? இருக்கேன். கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பங்களை நீங்கள் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் முதல்வர், துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வில்லிவாக்கத்தில் நின்று சொல்கிறாரு, எனக்கு சேப்பாக்கத்தினுடைய வெற்றியை விட இந்த வில்லிவாக்கம் தொகுதியோட வெற்றி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. தாவேக்கால இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவை பார்த்து அவ்வளோ பயந்துருக்காரு உதயநிதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயமா இல்லை வேற ஏதாவது இருக்கா சார்? என்ன இவ்வளவு வெள்ளந்தியாக இருக்கீங்க? ஆதவ அர்ஜுனாவை பார்த்தாலாம் அவங்கெல்லாம் பயந்துருவாங்களா? ஆதவ அர்ஜுனா பெரிய அப்படியே விஜயை விட அவருக்கு பெரிய விஸ்வரூப கேரக்டர். அவரை பார்த்து பயப்படுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே நிற்கிறவர் யார்? வில்லிவாக்கத்தில் திமுக யார் நிற்கிறார்? மோகன் நினைக்கிறேன் சார். மோகன் அண்ணா நகர் எம்எல்ஏவான திமுக மோகனுடைய பையன் கார்த்திக் யார்? சபரீசனுடைய பள்ளிக்கால நண்பர், தோழர். சபரீசனுக்கும் முதல்வர் மகள் செந்தாமரை செல்விக்கும் திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு இணைப்பு பாலமாக அந்த காலத்திலேருந்தே இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் சபரீசன் எங்கெல்லாம் வெளிநாட்டு முதலீடு அது இது இந்த பண விஷயங்கள்லாம் டீல் பண்ணுறாரோ அது எல்லாத்துலேயும் அவருக்கு உறுதுணையாக இருப்பவர். நம்ம வேறு ஏதாவது சொன்னால் தப்பாக வந்துடும். சுனாமியாக இருப்பவர். நீங்கள் சூக்கு பதில் வேறு ஏதாவது வார்த்தை மாற்றி போட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை சார். எடிட்டிங்கில் நைஸாக நீங்கள் இந்த ஏஐயில் நான் சுனாமியாக இருப்பவர்னு சொல்கிறத பினாமியாக இருப்பவர்னு மாற்றினீங்கன்னா சொல்லுவோம், அப்புறம் கேஸ் போட்டுருவோன்னு. சுனாமி தான் நான் சொல்லியிருக்கேன். சுனாமியாக இருப்பவர். அவ்வளவு ஒரு நெருக்கம். யாரோட? மாப்பிள்ளை சபரீசனோட. வெள்ளிவாக்கத்தில் கார்த்திக் தோற்றுவிட்டால் சபரீசன் தோற்றதாக அர்த்தமாகிவிடும். ஓகே. சபரீசன் தோற்றதாக ஒரு பிம்பம் ஏற்படுமானால் ஏறக்குறைய அது திமுகவுடைய அழிவு என்று அர்த்தம் கொள்ளலாம். ஏனென்றால் சபரீசன் கையில் தான் எல்லா சாவியும் இருக்குது. எல்லா சாவியும் தான் உங்களுக்கு புரியணும் சார். சேப்பாக்கத்தில் நான் தோற்றாலும் பரவாயில்ல, வில்லிவாக்கத்தில் ஜெயிக்கணும். இப்போ புரியுதா? சேப்பாக்கத்தில் நான் தோற்றாலும் பரவாயில்ல, அவர் ஜெயிக்கணும். பொட்டி அவர்கிட்ட தான் இருக்குது. பொட்டி மாப்பிள்ளை கிட்ட இருக்குது. பொட்டின்னா உங்களுக்கு தெரியும், முதலீடுகள் அதெல்லாம். பொட்டியும் அவர்கிட்ட தான் இருக்குது, சாவியும் அவர்கிட்ட தான் இருக்குது. இல்லை பொட்டி மாப்பிள்ளைகிட்ட இருக்குது, சாவியை பக்கத்துலேயே அவருடைய நண்பர் கார்த்திக் வைத்திருக்கிறார். பொட்டியும் சாவியும் போச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியா கட்சி நடத்துறது? அப்போ சேப்பாக்கத்தில் நான் ஜெயிக்கிறத விட வில்லிவாக்கத்தில் ஜெயிக்கிறது முக்கியம்னு சொன்னால் எல்லோரும் இப்போ நீங்கள் சாதாரணமாக கேளுங்க. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறது இப்போ தான் வெளிப்படையாக நான் கூட தெரிஞ்சுக்கிட்டேன், படித்து பார்த்து. 10,000 ரூபா தான் பணம் இருக்குது அவர்கிட்ட. நான் கூட இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும்னு நினச்சேன். ஒரு 50,000 ரூபாயாவது இருக்கும்னு நினச்சேன். முதல்வராக இருக்காருன்னு. இல்லை, நானே பரவாயில்ல போல இருக்குது. 10,000 ரூபா தான் இருக்குது அவர்கிட்ட பணம். அவர் பேரில் காரே இல்லையா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் டிஃபெண்டர் காரில் வராரு. அது இன்ப நீதியோட காரம். இந்த பையன் 18 வயசு பையனாக 20-22 வயசுக்குள்ளே டிஃபெண்டர் கார் வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சான். பாருங்கள், 72 வயசாவது நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வாங்குகிற அளவுக்கு கூட அது என்ன நானோ கார் வாங்குகிற அளவுக்கு கூட அவருக்கு சேர்க்க முடியல. பாருங்கள், ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் கூட டக்குன்னு ஒரு 1000 ரூபா டொனேஷன் அனுப்பலாமான்னு பார்த்தேன். அப்புறம் சரியாக வரல, வேண்டாம் விட்டுருங்க. வெளியில் எல்லாருக்கும் தெரியுது 7 லட்சம் கோடி இருக்குது, 10 லட்சம் கோடி இருக்குது அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. அபுதாபியில் பேங்க் இருக்குது, யூரோப்பில் பீர் ஃபேக்ட்ரி, இங்கே ஸ்டீல் ஃபேக்ட்ரி, இந்த மாநிலத்தில். இதெல்லாம் உலகம் பூரா பேசப்படக்கூடிய விஷயம். இந்த கண்ட்ரோல்லாம் யார்கிட்ட இருக்குது? இந்த எல்லா கைத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டு அதை கையில் யார் வச்சுருக்கா? மாப்பிள்ளை வச்சுருக்காருன்னா மாப்பிள்ளையோட கூடவே நிழல் மாதிரி இருக்கிறவர் யார்? கார்த்தி. இவங்க இல்லைன்னா, இந்த பணம் இல்லைன்னா கட்சி இல்லை. 5,000 ரூபா கொடுங்கன்னு அரசுலேருந்து கொடுத்துட்டாங்க. ஒரு தொகுதியிலையும் முன்னாலேயே 200 கோடி 300 கோடின்னு ஒரு மாவட்டத்துக்கு அனுப்பிச்சு அதை பிரித்து கொடுக்கறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணுறாங்களே. இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வருது?
இந்த பணம் எங்கேருந்தோ வருது. அண்டா கா கசும் அபு கா குசும் திறந்து விடு சீசேன்னு எங்கேயோ ஒரு அலிபாபா குகையிலேருந்து வருது. அந்த அலிபாபா குகைக்கு அண்டா கா குசும்ங்கிற அந்த மூடு மந்திரம் பாஸ்வேர்டு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து சபரீசன், கூட இருக்கிறவர் கார்த்தி. அவங்க தோத்தாங்கன்னா அப்புறம் திமுகவும் வந்து வீரபாண்டியனார் பேசினார் பாருங்க சிபிஐயில், அன்றைக்கி ஏன் நன்கொடை வாங்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு யார்ட்டையா நன்கொடை வாங்குற நிலைமைக்கு போயிடும் திமுக. இப்போ சொல்லுங்கள், சேப்பாக்கம் முக்கியமா வில்லிவாக்கம் முக்கியமா? யதார்த்தமாக பாருங்கள் ராபின்சன், சேப்பாக்கத்தில் மிஞ்சி போய் நம்ம தோத்துட்டா கூட வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடைத்தேர்தல் வர இடத்துல ரிசைன் பண்ணியான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல போய் நம்ம நிற்க சொல்லலாம். அவர் சபரீசனும் கார்த்திக்கும் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, ஏதாவது எங்களையே வந்து தோக்கடிச்சிட்டிங்களா? இது தோக்கடிச்சது காரணம் ஒரு கால் வேணும்ன்ட்டே, இதற்கு காரணம் யார்? உள்ளுக்குள்ளேயே இருக்குமா? எதிர்கட்சிகளோட உள்ளுக்குள்ளேருந்தே நம்மளை தோக்கடிச்சிருப்பாங்களா? சரி ரைட்டு அப்படின்ட்டாங்கன்னா சபரீசன் வேறு டெல்லியில் எங்கெல்லாம் உறவுகள் கரெக்டாக வச்சுக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுருக்காரு. அப்போ திமுகவின் எதிர்காலம் சபரீசனிடம் பெட்டியாகவும் கார்த்திகிடம் சாவியாகவும் இருக்கிறது. ஓகே, புத்திசாலித்தனமாக தான் சொல்கிறாங்க, சேப்பாக்கலை தோத்தா கூட பரவாயில்ல, இதுதான் அந்த இது. அதனால் வந்து நீங்கள் வந்து அநேகமாக உதயநிதி அவர்களே வந்து சேப்பாக்கத்துக்கு ஒரே ஒரு முறை வந்து சும்மா, அதாவது சேப்பாக்கம் வந்து சின்ன தொகுதி தான், விசிட் பண்ணிவிட்டு வில்லிவாக்கம் தொகுதியில் அதிகமாக முதல்வரும் சரி துணை முதல்வரும் சரி செலவு பண்ணுவார்கள். இல்லை, நான் சொல்கிறது நேரம் செலவு பண்ணுவார்கள் பிரச்சாரத்திற்காக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். காரைக்குடியில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது சீமானுக்கு இங்கே ஓட்டம் கிடையாது, வீடும் கிடையாது, அவர் காரைக்குடிக்கு வந்தால் செட்டிநாடு சாப்பாடு போடுங்க, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற விநாயகர் கோயிலில் விபூதி அடித்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சீமான் அவர்களும் வயநாட்டில் அவருக்கு என்ன ஓட்டு இருந்ததா, பிரியங்காவுக்கு ஓட்டு இருந்ததா, வீடு இருந்ததான்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த காங்கிரஸ் விசஸ் நாம் தமிழர்ன்ற அந்த போட்டி அங்கே நிலவரத்தை பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் கார்த்திக் சிதம்பரம் விசஸ் சீமான் அப்படின்னு நிலவரத்தை பார்க்கலாம். எப்படி இதை வந்து புலிப்படை அவர் பேர் என்ன கருணாசே வந்து இதை எதிர்த்திருக்காரு திமுக கூட்டணியில். சிவகங்கையில் நிற்கிறார், அவர் ஒன்றும் சிவகங்கைக்காரர் இல்லை. அப்படி பார்க்க போனால் வந்து நான் வேறு நிகழ்வுகளோட கேட்டேன், ஸ்டாலின் அவர்கள் எங்கே நிற்கணும்? திருவாரூரில் நிற்கணும். ஓ, சொந்த ஊர் அங்கே தானே, திருக்கோளை தானே. உதயநிதி எங்கே நிற்கணும்? அங்கே தான் நிற்கணும். கொளத்தூரில் என்ன? ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் பிறந்தாரா? இல்லை. கொளத்தூரில் வளர்ந்தாரா? இல்லை. கோபாலபுரம், அது இந்த பக்கம் இருக்குது. சரி, இதெல்லாம் அந்த காங்கிரஸோட கூட்டணி இருக்காங்கல்ல, அது கார்த்தி சிதம்பரம் பேசினார்ல. சோனியா காந்தி எங்கேருந்து வந்தாங்க? இத்தாலியில். அதுவும் என்ன தொழில் பண்ணியிருந்தாங்க? சரி, அதெல்லாம் வேண்டாம், நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். அது ஏதோ வந்து அவங்க இருந்தாங்க, நாட்டிய பேரொழியாக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் பத்மினி வேண்டாம், பாவம் பத்மினி வருத்தப்படுவாங்க, வேண்டாம், ரைட்டு. ஏதோ அங்கே வந்து நாட்டிய பேரொழியாக இருந்தாங்க, அங்கேருந்து வந்தாங்க. என்னமோ சோனியா காந்தி வந்து பல்லடத்தில் பிறந்து பள்ளத்தூரில் வளர்ந்து பாளையங்கோட்டையில் சமைஞ்சு அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் கனாலம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ராசிபுரத்தில் ராஜீவ்காந்தியை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையில் ராகுலை வந்து பிரசவம் பார்த்து பேராவூரணியில் பிரியங்காவை பெற்று பெரம்பலூரில் கடைசியில் பிரியங்காவை கட்டி கொடுத்து இப்படியா நடந்துச்சு. சோனியா காந்தி இத்தாலியிலேருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவில் வந்து காங்கிரஸுடைய தலைவர்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க. அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் வந்து இங்கே வந்து இந்திய குடிமகளாகவே ஆகாமையே இருந்தாங்க. அதை விட இத்தாலி பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணாமையே இங்கே வந்து ஓட்டுரிமை வாங்கினாங்க. இதெல்லாம் சட்டவிரோதமாக இப்போவும் வழக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு காரைக்குடியில் சீமான் வந்து அவர் சொந்த ஊரான்னு கேட்டிங்கன்னா யாருக்கு எது சொந்த ஊர்? சென்னையில் வந்து நிற்கிற எத்தனை பேருக்கு வந்து சென்னை சொந்த ஊர்? அதுதான் முதல்வருக்கு எது திருவாரூர்லாம் நிற்கணும், துணை முதல்வரும் அங்கே தானே நிற்கணும், எல்லாருமே அப்படி தானே நிற்கணும். அப்படி பார்க்க போனால் எடப்பாடியார் வந்து எடப்பாடியில் நிற்கிறாரு, அவர் சொந்த ஊரில் நிற்கிறாரா? நீங்கள் ஏன் அங்கே சென்னையில் வந்து நிற்கிறீங்க? குளத்தூரில் சேப்பாக்கத்தில் வந்து நிற்கிறீங்களே, சேப்பாக்கம் ஸ்டேடியத்திலேயே பிறந்தார் இல்லை? அதாவது லாஜிக் பேசுகிறதுலேயும் ஒரு அர்த்தம் வேணும். கார்த்தி சிதம்பரம் ஏதோ ஒன்று சொல்லணும், அவர் இருக்காருன்னு காமிச்சிக்கணும், அதுக்காக வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த தாவேகா பேசும்போது வந்துச்சு, தீய சக்தின்னு பேசுவாங்க. தாவேகாவில் உள்ள லிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா
பேராவூர் அணியில் ஒருத்தர் வந்து சந்திரகாண்டீபன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஏற்கனவே ரவுடி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் ஓ ஓ தே இதற்கெல்லாம் என்ன வார்த்தைகள் உண்டோ அது எல்லாத்தையும் ரொம்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஈக்குவலாக பேசிக்கிட்டு இருக்கார் அவர். அந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறாரு. அவர் தான் வேட்பாளர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன மரிய வில்சன், அந்த 10 பேர் அந்த ஆர்ச்சி விழுந்து அதில் வந்து A1 இருந்து அது வந்து கொலை குற்றமாக வந்து அந்த வழக்கு வந்து பதியப்பட்டது. அப்புறம் கம்பத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஜெகநாத் மிஸ்ரான்னு. அவர் சொல்கிறாரு, நான் சாதி வெறியன் தான், என்னுடைய சாதி தான் எனக்கு முக்கியம். இப்போ அந்த சாதி வெறி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த திராவிட கட்சிகள்லாம் வந்து அது தீய சக்தி, அது வந்து அது ஏதோ இந்த சக்தின்னு 2 கட்சியும் விட்டுட்டு நாங்கள் மாற்றாக வருவோம்னு சொன்னீங்க. இப்படி அப்புறம் திருவள்ளூரில் பிரகாசம்ங்கிறவர் வந்து ஒரு பெண் நிர்வாகி மேலேயே கை வச்சு, நீங்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இவ்வளோ பேரை வந்து நீங்கள் வந்து நிற்க வச்சுட்டு நாங்கள் தூய சக்தி, அவங்க தான் தீய சக்தின்னு தாவேகால பேசுகிறது, இது ஒரு விதமான வேடிக்கை. அது வேறு. ஒரு நாள் வந்தார்னா 5 நாள் வரமாட்டார் சார். இன்னைக்கு கூட காரைக்குடி போயிருக்கார் சார். கடலூர் கேன்சல் பண்ணிட்டார், அது தெரியுமா? நேற்று கேன்சல் பண்ணிட்டார். அவர் எங்கே போனாலும் நாங்களாம் வந்து நானுங்கள்லாம் வந்து இப்போ பொதுமக்கள் வந்து மடியில் ஏதோ ஈர துணியை கட்டிட்டு உட்காந்துருக்கணும். திருநெல்வேலிக்கு போனார், கிட்டத்தட்ட 10 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. சரி, 10 பேர் வந்து விபத்து, மோட்டார் சைக்கிள் விபத்து, ஒருத்தர் மோதி. ஏன்னா பின்னாலேயே எல்லோரும் வரான். நீங்கள் சொல்கிறது எவனுமே கேட்க மாட்டேங்கிறானே. நீங்கள் வெறும் காவல்துறையை மட்டும், திமுகன்றதுக்காக காவல்துறையை மட்டும் நம்ம வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒரு கட்டுப்படுத்தணும் இல்லை. நீங்கள் சொன்னால் கேட்காதவன். இப்போது விஜயகாந்த் இருக்கும்போது கூட யாரோ ஒரு கட்டுப்பாடின்றி ஒரு தொண்டை நடந்து கொண்டாருன்னா பலார்னு ஒரு அறை விட்டார். ஏன் திருமாவளவன் கூட நேற்று நினைக்கிறேன் சிறுத்தையே அடிச்சிட்டாரு பெரிய குளத்தில் நினைக்கிறேன். இல்லை, நான் வந்து அடித்தது தப்பாக ரைட்டாங்கிறது போல் ஒரு சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். எவ்வளோ சொல்லியும் கேட்கலன்னா, மற்ற நிர்வாகிகள் சொல்லி கேட்கலன்னா, தலைமை பண்புன்னா அது வந்து நீங்கள் இதே திருமாவளவன் வந்து ஏதோ ஹைகோர்ட்டில் போகும்போது யாரோ ஒரு ஸ்கூட்டர் பேரில் வண்டி அடிச்சுட்டு 4 தட்டு தான் தட்டணும்னு சொல்லும்போது நான் கடுமையாக விமர்சனம் பண்ணேன். ஆனால் இதை வந்து நான் விமர்சனம் பண்ணாததுக்கு காரணம், இது தவறில்லைன்னு நியாயப்படுத்தலை. பட் ஒரு சூழ்நிலையில் கண்ட்ரோல் பண்ணணுன்னா வேறு வழி இல்லைன்னா அதை செஞ்சு தான் ஆகும். ஸ்கூலில் டீச்சர் மாதிரி தான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு அடிச்சுடுவோன்னு ஸ்கேலை காமிக்கணும். ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா கையில் ஒரு அடி போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு படையை நீங்கள் வளர்த்திருந்தீர்களானால், அப்படி வைத்திருந்தீர்களானால் பரவாயில்லையே. எதையுமே சொல்லலை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஏறி முடிச்சுட்டு ஓடி வரவனதெல்லாம் வச்சுருக்கீங்க. 10 பேர் அங்கே வந்து மோட்டார் சைக்கிள் அடிபட்டான்ல, இறங்கி போய் பார்த்தாரா? இங்கே ஒரு தம்பதியர் இறங்கி ஏதோ அடிபட்டாங்க திருச்சியிலேருந்து வரும்போது, இறங்கி போய் பார்த்தாரு. அப்படி கிள்ளி கன்னத்தில் முத்தம் கொடுத்தாங்க. என்ன வித்தியாசம்ன்றன்னு பார்க்குறீங்களா? இங்கே பத்திரிகையாளர்கள்லாம் மீடியா பக்கத்துலேயே இருந்தாங்க. அங்கே அந்த 10 பேர் அந்த மோட்டார் சைக்கிளில் 8 பேரோ 10 பேரோ காயப்பட்டானே, அந்த இடத்துல எந்த விதமான இவனும் இல்லை, மீடியாவும் இல்லை. இதுதான் வித்தியாசம். அந்த அளவுக்கு இப்போ திருவெரும்பூரில் வந்து அந்த வேட்பாளர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, விஜயோடைய உருவ பொம்மையை வைத்து கொண்டு வேனில் போய் ஓட்டு கேட்குறார். இல்லை, நிறைய பகுதிகளில் செஞ்சுட்டாங்க சார், பொம்மை அந்த உருவம் செஞ்சுட்டாங்க. எங்கள் ஒரு காலம் ஆட்சிக்கு வந்தால் விஜய் வந்து அந்த முதல்வர் நாற்காலியில் உட்காந்துருக்காரா இல்லை பொம்மை உட்காந்துருக்கா நமக்கு எப்படிங்க தெரியும்? போய் கிள்ளி பார்க்க முடியுமா? இப்போ ஏஐலாம் வேறு கண்ணாமண்ணான்னு வந்துருச்சு. எது உண்மை எது வந்து உண்மை இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்துருச்சு. அப்போ விஜய் வருவாரா? விஜய் மாதிரியே ஏஐயில் பொம்மை வருமா? பொம்மை இல்லாமல் ஒரு ஏஐயில் வந்து உட்கார வச்சு விஜய் பேசுகிற மாதிரி ஏதாவது பேசுவாரா? அப்புறம் விஜய் தான் பேசினாரா? என்னங்க இது?
சார் ஆனால் தலைவர்கள் மாதிரி அந்த வேடம் போடுறதுன்றது அது தலைவர்கள் மாதிரி வேடம் போடுறது வேறங்க. பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறது இது வரைக்கும் முன்னால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அது எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க, ஜெயலலிதா மாதிரி, கருணாநிதி மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க, விஜயகாந்த் மாதிரி கூட போடுவாங்க. அது விஜயகாந்த் மாதிரி, அது வந்து காந்தி தாத்தா மாதிரி வருவாங்க திடீர்னு. மக்களுக்கு அது வேஷம் என்று தெரியும். இது வந்து புதுமையாக இருக்குது. நம்ம ஏன் வந்து இது புதுமையாக இருக்குதுன்னு வந்து இதை வித்தியாசமாக சொல்கிறோன்னா, விஜயை விமர்சனம் பண்ணுறதுக்காக இல்லை. விஜய் வேறு ஏற்கனவே நான் வந்து எல்லா இடத்துக்கும் என்னால் வர முடியாது, நான் வந்து வீடியோவில் தான் வருவேன், வீடியோ மூலமாக தான் நான் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கும் 234 தொகுதியிலையும். நான் ஜெயித்ததுக்கப்புறம் கிராமமாக வருவேன். அப்போ மட்டும் கும்பல் வராதா? ஜெயித்ததுக்கப்புறம் வந்தால் இதே கும்பல் வரத்தானே செய்யும். இப்படி ஒரு கட்சியும் வந்து அந்த மாதிரி ஒரு இதுவாக வந்து மோசமாக இருக்குது. விஜயோட ஒரு கட்சியில் ஒருத்தர் பேசுகிறாரு, யாரோ கேட்டிருக்காங்க, பெரம்பூர்லேயும் நிற்கிறாரு, திருச்சிலையும் ஓட்டு போடுறாரு, எப்படி 2 இடத்துலையும் ஓட்டு போடுறதுன்னு சில நண்பர்கள்லாம் தொண்டர்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. 2 இடத்துல ஓட்டு போடுறதா? சரி, அடுத்தது நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது. ஜனநாயகத்தைப்படி இவங்க ரொம்ப ஜனநாயகன்னாலே அது வர காணும். ரைட்டு சார், வந்துருச்சு சார், ஆன்லைன்லாம் வந்துருச்சு சார். ஆன்லைனில் லீக் ஆகி வருது, இன்னும் முழுசாக வரல. அது வந்து என்னென்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் பெரம்பூரில் போய் ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டு CEO@TNGOVன்னு அந்த இதுக்கு வந்து நான் அந்த மாதிரி பெரம்பூரில் இருக்கேன், திருச்சி கிழக்கில் நான் ஓட்டு போடணும், எனக்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் அனுப்புங்க. உடனடியாக அந்த தேர்தல் அதிகாரி வந்து நீங்கள் மறுநாள் வந்து அந்த 6 மணி நேரம் தள்ளி நீங்கள் வந்து ஓட்டு போடுற வரைக்கும் உங்களுக்கு கூடுதல் நேரம் கொடுப்பார். கொடுக்க வேண்டியது தேர்தல் அதிகாரியுடைய கட்டாயமாக. ஒருத்தர், நான் சார் மணிப்பூரில் இருக்கேன் சார், நான் வந்துக்கிட்டு இருக்கேன், சைக்கிளில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன் சென்னையை நோக்கி, நான் 3 நாள் வந்து பொட்டியை திறந்து வச்சுருப்பாங்களா? ரொம்ப சீரியஸாக அட்வைஸ் பண்ணுறார். இப்படி இருக்குது. அந்த யாரோ சத்தியமூர்த்தியா யாரோ ஏதோ ஒரு தொகுதி, திருத்தணி ஏதோ ஒரு தொகுதி, திருத்தணி சத்யகுமார் 2043 தொகுதியிலையும் நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம். 267 இருந்துச்சு முன்னால். அப்போவே கர்நாடகா ஆந்திரெல்லாம் சேர்ந்துருக்குமான்னு நம்ம கவலைப்பட்டோம். இப்போ 2043ன்னா எனக்கு என்னமோ பங்களாதேஷ் பாகிஸ்தான்லாம் சேர்ந்து போச்சு போல இருக்குது. இல்லை சார், இன்னொருத்தர் சொல்கிறாரு சார், இந்த மாதிரி விஜய் ஏன் 2 தொகுதியில் நிற்கிறாருன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு, என் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட தான் சேப்பாக்கத்தில் நிற்கிறாரு, ட்ரிப்ளிகேனில் நிற்கிறாரு, 2 தொகுதியில் அவர் நிற்கிறாரு. இல்லை, இந்த மாதிரி அறிவுஜீவித்தனமான நிறைய பதில்கள் வந்து பேச்சுகள்லாம் வந்து தாவேக்காலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது அறிவுக்கு உகந்தது இல்லாது மட்டும் இல்லாமல், இந்த தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம், ஏற்கனவே வந்து நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம், என் புருஷனோட எனக்கு விஜய் தான் இருக்கும், நான் என் புருஷனோட இருக்கும்போதுங்கிறத நான் ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டேன், இருக்கும்போது கூட நான் விஜயை நினச்சிக்கிட்டு தான் என் புருஷனோட இருக்கேன் சொல்கிறாங்களா சார்? அப்படிலாம் வீடியோ இருக்குது. என்னையா பண்பாடு. ஆனால் எனக்கு என்ன அதில் ஒரு பெரிய ஒரு சந்தேகம், புரியாத விஷயம் என்னென்னா, அந்த கட்சியுடைய தொண்டர்கள் மட்டும்தான் இப்படி பேசுகிறாங்க. இப்போ அதே வயசில் வந்து திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, சீமான் கட்சியில் இருக்காங்க, பாஜகவில் இருக்காங்க, காங்கிரஸ். நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், மற்ற சின்ன சின்ன கட்சிகளில் எந்த கட்சியிலையும் இவ்வளவு ஒரு பண்பாட்டுக்கு விரோதமாக, கலாச்சாரத்துக்கு விரோதமாக, ஒரு 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 பைத்தியக்காரத்தனமான வெறித்தனமாக, பச்சையாக சொல்லணும்னா முட்டாள்தனமாக யாரும் பேசுகிறது இல்லை. அது எப்படி ஒரு தலைமுறை, இளைய தலைமுறையில் ஏதோ ஒரு பகுதி மட்டும் இப்படி வந்து அழுகி போயிருக்கும்? அழுகி போயிருந்தால் ஒரு தலைமுறையே வந்து இளைய தலைமுறையே அப்படி அழுகி போச்சு, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அப்போ எங்கே தப்புங்கிறது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். விஜயும் சொல்கிறாரு சார், நான் வந்து பல வழிகளை தாண்டி நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேம் டைலாக்காக எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. நான் வந்து பல வழிகளை தாண்டி நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க பெரிய விஷயம். எனக்கு கூட தான் போன வாரம் பல்லு பிடிக்கிட்டாங்க, கடவா பல்லு. நான் கூட தான் பல வழிகளை தாண்டி இவங்களோட பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு பேச்சா? பல வழிகளை தாண்டி நான் வந்திருக்கிறேன். யார் கூப்பிட்டாங்கள? சினிமா நினச்சிருந்தீங்களே. நன்றி கடன். யாருக்கு நன்றி கடன்? மக்களுக்கு நன்றி கடன். சரி, அப்போ அந்த 5 ரூபா வந்து வைத்தியம் பார்க்குற டாக்டர் வந்து 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பார்க்கணுன்னு ஒரு படத்தில் நடிச்சிங்களே, அந்த படத்துக்கு எவ்வளோ வாங்கினீங்க பணம்? 150 கோடி.
டாக்டர் வந்து 5 ரூபா வாங்கணும்னு டயலாக் பேசிட்டு அந்த டயலாக் பேசுகிறதுக்கு 150 கோடி வாங்கினீங்க. 5 ரூபா வாங்கிட்டு நடிக்க வேண்டியதுன்னு. டாக்டர் மட்டும் ஏன் 5 ரூபா வாங்கிட்டு வந்து வைத்தியம் பண்ணணும்? அவன் எம்பிபிஎஸ்க்கு, அதுவும் இப்போவாவது நீட் தேர்வில் ஒரு கால் வந்திருந்தால் கூட செலவு பண்ணாமல் வந்திருப்பான். அந்த காலத்தில் வாங்கியிருந்தான்னா அவன் 50 லட்சமாக ஏதாவது கொடுத்து தான் வந்திருக்கணும். அவன் 5 ரூபாய்க்கு வந்து வைத்தியம் பார்க்கணும். நம்ம வந்து படத்தில் வந்து டாக்டராக வந்து இந்த டயலாக் எழுதி கொடுத்த டயலாகை பார்த்து பேசுகிறதுக்கு நம்ம வந்து 150 கோடி வாங்குவோம், 100 கோடி வாங்குவோம். அது நான் பல வழிகளை தாண்டி வந்திருக்கிறேன்னு. ஐயா, உங்களை யாருங்க ஏங்க இவ்வளோ வழிபடுறீங்க? வேண்டாம், நீங்கள் வழிபட வேண்டாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தானே சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் வழிபட்டால் பரவாயில்ல, நீங்கள் எங்கே போனாலும் ஒரு 10 பேருக்கு வலி வருது, 41 பேர் செத்து போயிடுறான், பல பேர் ஆஸ்பத்திரிக்கு போகிறான், குழப்பம் வருது. 300 பேருக்குன்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு நீங்கள் 5000 பேர் வந்தீங்கன்னா திமுக இல்லை எந்த காவல்துறையுமே திண்டாடி தான் போகும். நம்ம திமுக மீது பல விமர்சனங்கள் வைக்கிறோம். அதுக்காக திமுக எது செய்தாலும் விமர்சனம்ங்கிறது வந்து சரியான நோக்கமாக இருக்காது. நீங்கள் 300 பேர் அனுமதி கேட்குறீங்க ஒரு முச்சந்தி கூட்டத்துக்கு. 300 பேருங்கிறது 500 பேர் வரலாம், 1000 பேர் வரலாம். போலீஸ்காரங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தயாராக இருப்பான். 5000 பேர் வந்தால் சார் விஜய் பார்த்ததும் மக்கள் வராங்க சார். தாவேக்கா கூட்டத்தை இந்த கதையெல்லாம் ரைட்டு. நீங்கள் அப்புறம் 300 பேருக்கு எதுக்கு அனுமதி? நிர்வாகிகள் 300 பேர். நீங்கள் வெறும் நிர்வாகிகள் கூட்டம் ஒரு இதுக்குள்ளே வைங்க, ஒரு பில்டிங்குள்ளே வச்சுங்க. அதான் 5 ஸ்டார் ஹோட்டலாக பார்த்து வைக்கிறீங்களா, தாஜ் கவர்மெண்ட்டில் அங்கங்கே வைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஹோட்டல் எடுங்க. 300 நிர்வாகிகள் கூப்பிடுங்க. 301வது ஆள் வரும்போது டப்புன்னு கதவை லாக் பண்ணிவிடுங்க. யாருக்குமே பிரச்சனை இல்லையே. முச்சந்தியில் பொது இடத்துல நீங்கள் வைக்கும்போது தானே 300 பேர் வரேன்னு சொல்லி 5000 பேர் வரும்போது கட்டுப்படுத்த முடியாத ஒரு நெரிசல் வருகிறது. அதனால் வந்து ஆபத்துகள் விபத்துகள் வருது. ஜனங்க வராங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆளுமை உங்களுக்கு இல்லை என்றால் அந்த இடத்துக்கே நீங்கள் வரக்கூடாது. ஏங்க, அல்லு அர்ஜுனான்னு ஒரு நடிகர் வந்து ஹீரோ ஆந்திராவில் தெலுங்கு படத்தில், அவருடைய படம் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷோ எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு அவர் வந்து போனார். அவர் ஒன்றும் ஊர்வலம் போல் ரோட் ஷோ போல் பரப்புரை பண்ணலை. ஃபஸ்ட் ஷோ எப்படி இருக்குது, எப்படி படம் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் போனார். போன இடத்துல அல்லு அர்ஜுனா வந்துட்டாருன்னு ஒரு 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 நெரிசல் உண்டாகி 2 பேர் செத்து போயிட்டாங்க. எஃப்ஐஆரில் அவர் பேர் சேர்த்துருக்காங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆரில் ஏன் வந்து விஜய் பேர் சேர்க்கல? விஜய் தான் நம்ம A1 இருக்கணும். அவர் வேண்டுமென்றே செய்தாரா இல்லையா என்பது வேறு விஷயம். அப்படியா இருந்தால் ஆதவ அர்ஜுனா பேர் சேர்த்துருக்காங்க, நிர்மல்குமார் பேர் சேர்த்துருக்காங்க. இவங்களாம் வேண்டுமென்னே அப்போ பண்ணாங்களா அந்த நெரிசல்? ஆதவ அர்ஜுனாவோ அதாவது தாவேகாவுடைய நிர்வாகிகள் கவனக்குறைவு, சரியாக நிர்வாகம் செய்யவில்லை என்பது குற்றம் என்று எடுத்துக்கொண்டால், அதைவிட நிச்சயமாக 1% பெரிய குற்றம், அதிகமான குற்றம் விஜய் செய்தது தானே. விஜய் முகத்துக்காக தானே வந்தது, தாமதமாக வந்தது, போவேனா அங்கே உள்ளுக்குள்ளே இடம் பத்தாதுன்னு சொன்ன போது போனது. இதெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சிபிஐ விசாரணையில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து என்னை பார்க்க கும்பல் வருது, நான் என்ன பண்ணுறதுன்னா அப்புறம் நீங்கள் வீடியோவில் தான் வருவீங்க. வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு முதல்வர் வந்து ஆட்சியை வீடியோவில் மட்டும் வந்து ஒரு முதல்வர் ஆட்சியை வந்து நடத்த வீடியோ முதல்வர் வந்து, அப்போ எல்லாரையுமே வீடியோலேயே நம்ம எடுத்துடலாமே. அமைச்சர்கள்லாம் வீடியோலேயே இருந்துடலாம், அவங்கவுங்க தொகுதியில் இருந்துக்கிட்டு. ஆக ஆட்சி அரசியல் என்பதை தாண்டி ஆட்சி என்பதையே ஒரு சினிமாவாக்கி விட்டால் அதில் விடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. போக போக என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து நிச்சயமாக திமுக கூட்டணியில் 4 பக்கமும் வந்து ஏதோ ஒரு பக்கம் இழுக்குது. ஒரு பக்கம் விசிக, ஒரு பக்கம் இது அப்படின்னு இருக்குது. காங்கிரஸு, மற்ற சிறு கட்சிகள் எல்லாமும் ஏதோ அதிருப்திகள் இருக்குது. சிறு கட்சிகளுடைய அதிருப்தியாவது ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். விசிக காங்கிரஸ் உடைய அதிருப்தி, அந்த கசப்புணர்ச்சிங்கிறது திமுக கூட்டணியை பாதிக்கக்கூடிய, வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடிய விஷயம். இதில் 10ம் 10ஆவதுக்கு ஆராசா இஷ்யூ வேறு. எந்த சமயம் ஆராசா என்பதை நான் ஆபத்து ராசா என்று சொன்னேன், அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்னா ஆட்டம்பாம் ராசா என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அது எப்போ வேணால் வெடிக்குங்கிறது என்னுடைய கணக்கு. பார்க்கலாம், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க. மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.